பனு தற்போது முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது இந்த ஃபெஞ்சல் புயல். இது முதல் பெயர் குழப்பமே எனது ஃபெங்கல் என்று முதலில் கூறினார்கள். ஆனால் அதை அழைக்க வேண்டியது ப்ரொனன்சியேஷன் வந்து ஃபெஞ்சல் என்று அழைக்க வேண்டும். ஃபெஞ்சல் என்றால் இன்டிஃபரண்ட் என்று பெயர். இன்டிஃபரண்ட் ஆங்கிலத்திலே பொருள். இன்டிஃபரண்ட் என்பதற்கு ஏற்ப அந்த புயலை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலாகவே முதலில் அந்த காற்றழுத்த மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் முதல் நிலை, பிறகு பகுதி, மண்டலம், தீவிர மண்டலம், தீவிர மண்டலம் தான் பிறகு புயலாக மாறும். புயல் சின்னம் புயல். இது தீவிரமண்டலம் வரும்போதே வலுவிழந்து விடும் என்றார்கள். என்றால் அந்த காற்றின் கடல் பரப்பு கீழே உள்ள வேகத்திற்கும் மேலே உள்ள வேகத்திற்கும் உள்ள வித்தியாசம் காரணமாக அந்த பரப்பளவு அதிகம் காணப்பட்டதால் புயல் வலுவிழந்தது. அது இலங்கை கடற்கரையை ஒட்டி வந்ததால் கடற்கரை எப்பவுமே ஒரு புயலானது கடற்கரையை ஒட்டி வரும்பொழுது அதனுடைய வேகம் வலுவிழக்கும். ஏனால் தரைக்குள் செல்லும் பொழுது கடலிலிருந்து தரைக்குள் செல்லும் நிலப்பரப்புக்கு வருகிறது அல்லவா, அந்த நிலப்பரப்பு வரப்படுவது அந்த வேகம் குறையும் பொழுது கரையை கடக்கும்போது வேகமாக இருக்கும், கரை கடந்த வேகம் குறைந்துவிடும். எனவே கரையை ஒட்ட ஒட்ட வரும்பொழுது அதனுடைய வேகம் அது குறையும். இலங்கை கடற்கரை ஒட்டியே இந்த காற்றழுத்த மண்டலம் வந்ததால் புயலாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் குறைந்தது. அதன் பின்பு வடமேற்கு திசை வடமேற்கிலே சென்றுவிடும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் திரும்பவும் அங்குதான் யூடர்ன் அடித்தது. இன்டிஃபரண்ட் திடீரென ஒரு யூடர்ன் போன்ற யூடர்ன் இல்ல, அது சைட் டர்ன் என்றெல்லாம் திடீரென வடக்கு திசையிலே செல்ல ஆரம்பித்து விட்டது. வடக்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை நோக்கி ஆரம்பித்தது. தற்போது கடலிலே பயணித்ததால் அதனுடைய வேகம் வலுவடைந்து புயலாக மாறி இருக்கிறது. அதனால்தான் ஃபெஞ்சல் புயல் முதலிலே காற்றழுத்தம் தாழ்வு மண்டலமாகவே போய்விடும் என்றால் பிறகு வலுவடைந்ததற்கு காரணம் அதுதான். தற்போது கடற்கரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் வேகம் ஆக்ரோஷமாக இருக்கு. ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, புயல் வேகமாக வந்தால் விரைவிலே கரையை கடந்துவிடும். ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி சென்றுவிடும். ஆனால் இது போன்ற காற்றழுத்த மண்டலமாக மெல்ல மெல்ல நகரும் பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்து புயலுடைய வேகத்தை விட மழை அதிக அளவு கொடுக்கும். இந்த தற்போது இந்த மழை இந்த புயல் அதாவது இந்த ஃபெஞ்சல் புயலால் அதிக அளவு மழை பொழிவு கேடிசிசி என்று அழைக்கப்பட்ட காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டம் கிடைக்கப் போகிறது. அதனுடைய தாக்கம் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். நேற்று இரவிலிருந்தே தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. சில இடங்களில் குறைவாக இருந்தாலும் தொடர் மழையாக இருக்கிற எல்லா அனைத்து இடத்திலும் இது மேலும் நாளை பிற்பகல் வரை தொடரும் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்துடைய உடனடி தகவலாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல பனு, நாம் இந்த புயல் குறித்து ஃபெஞ்சல் புயல் குறித்து பேசும்பொழுது என்னுடைய செய்தியாளர் அனுபவத்திலே பல புயல்களை பார்த்திருக்கிறேன். அந்த கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகளாக தமிழக கடற்கரையை தொட்டு சென்ற புயல்கள் குறித்து ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் ரீகேப் பார்ப்போம். என்றால் இது மிக முக்கியம். பலரும் இந்த செய்தி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்குமே அந்த புயல்களை குறித்து கூறும்போது அந்த புயலுடைய பாதிப்பு எப்படி இருந்தது என்பதை நம்மால் உணர முடியும். 2005ஆம் ஆண்டு 3 புயல்கள் வந்தன. ஃபியார், ஃபாஸ், ஃபர்னூஸ் 3 புயல்கள் வந்தன. அந்த புயல்களால் பெரிய பாதிப்பு தமிழகத்தில் ஏற்படவில்லை, ஆந்திராவுக்கு சென்று விட்டது. ஆனால் 2008ஆம் ஆண்டு நிஷா புயல் சென்னையிலே பாதிப்பை ஏற்படுத்தியது. அதுக்கு அடுத்ததாக ஜல் புயல் என்ற ஒரு புயல் வந்தது. அந்த ஜல் புயல் 2010ஆம் ஆண்டு வந்தது ஜல் புயல். அந்த புயலுடைய தாக்கமும் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டு வந்த அந்த மிகப்பெரிய புயல் தானே புயல், அதனுடைய பாதிப்பு சாதாரணமாக மிகப்பெரிய அளவுக்கு தானே புயல் வந்து அந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தியது. தானே புயல், அந்த தானே புயலில் கிட்டத்தட்ட 45 பேர் உயிரிழந்தார்கள். தமிழகத்திலே 45 பேர் தானே புயல் காரணமாக உயிரிழந்தது நாம் அறிந்திருக்கிறோம். அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக வந்தது தானே அடுத்து அடுத்த ஆண்டே வந்தது 2012 என்பது நீலம் புயல். நீலம் புயலே பெரிய உயிர் பாதிப்பு பெரிய அளவில் பெரிய தாக்கம் ஏற்படவில்லை. ஆனால் ஒரு போதிய அளவு மழையை பெய்துவிட்டு சென்றது. அதற்கு அடுத்ததாக மடி புயல் 2013ஆம் ஆண்டு மடி புயல் வந்தது. அதற்கு 2016 4 புயல்கள் ரோனு, கியாண்ட், நட்டா, வார்தா புயல். இந்த வார்தா புயல் வந்து ஒரு தாக்கத்தை அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றது. ஆனால் இதிலே 15க்கும் மேற்பட்ட சென்னையில் மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சேதம் ஏற்பட்டது. காற்று தான் வார்தா புயலை பொறுத்தளவு நிச்சயமாக காற்று தான் அதிகமானது. இந்த அனைத்திலுமே காற்று. ஆனால் இந்த ஃபெஞ்சல் புயல் குறித்து நீர் புயல் என்றால் மழையை காற்றை விட மழை தான் அதிகம் கொடுக்கிறது ஃபெஞ்சல் புயல். அதற்கடுத்தாக ஒக்கி புயல் 2017 ஒக்கி புயல், அதுவும் பெரிய 2018 கஜா புயல் வந்தது மிகப்பெரிய தமிழகத்தின் பல பகுதி ஏற்படுத்தியது. நாம் சத்தியம் தொலைக்காட்சி கூட அதை தொடர்ந்து சென்று அதையும் நாம் பல இடங்களிலிருந்து ஒளிபரப்பு செய்தோம், நேரடி ஒளிபரப்பு செய்தோம். 2018 நிவர் 2020 2 புயல் வந்தது. நிவர் புயல், புரேவி புயல். இந்த நிவர் புயலுக்கும் ஃபெஞ்சல் புயலுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்று கொள்ளலாம். 2020ஆம் ஆண்டு வந்த நிவர் புயல் கிட்டத்தட்ட தற்போது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற
அந்த மாமல்லபுரத்துக்கு அருகிலே தான் இது கரையை கடந்தது நிவர் புயல். அதே போன்று நிவர் புயல் பலத்த காற்றை பெரிதாக மழையை பெரிய அளவு கொடுத்தது. அதே போன்றான் தற்போது ஃபெஞ்சல் புயலும் மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு மாண்டஸ் புயல் என்ற புயல் வந்தது. 2023 கடந்த ஆண்டு மிக்ஜாம் புயல் வந்தது. மிக்ஜாம் புயல் பெரிய அளவுக்கு காற்று பெரிதாக இல்லை, ஆனால் 47 வருடங்கள் கடந்த 47 வருடங்கள் இல்லாத அளவுக்கான மழையை பெரிய அளவு மழையை கொடுத்தது. 17 பேர் இறந்தார்கள் என்று தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த புயல்கள் அனைத்தையும் பார்க்கும்போது கடுமையான ஒரு சேதத்தையும் கொடுத்திருக்கிறது, மழையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் ஃபெஞ்சல் புயல் இந்த புயல்களிலிருந்து சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் ஃபெஞ்சல் புயலுக்கு பேரே நீர் புயல் என்றுதான். என்றால் இது காற்றை விட அதிகமாக மழையை கொடுக்க போகிறது. சென்னை, குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு பெரும் மழையை கொடுக்க போகிறது. தண்ணீர் பிடிப்பு பகுதிகள் அனைத்துமே பெருவாரியான மழையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கனமழை முதல் மிக கனமழை, மிக மிக கனமழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கேற்ப கடந்த 2 தினங்கள் 3 தினங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மைய நகர்ப்பகுதிகளே விட்டு மழை பெய்தாலும் நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் சென்னை புறநகர்கள் எல்லாம் நல்ல மழை, அதாவது நல்ல மழை என்று சொல்வதை விட கனமழை பெய்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். சொல்லணும்னா கடந்த 3 நாளா நம்ம வந்து வெயிலே பார்க்கல அப்படின்னு சொல்லலாம், ஒரு மாதிரி மந்தமான நிலையிலே இருந்துச்சு. தற்போது காலை 8:30 மணி ஆகிறது. பொதுவாக சென்னையிலே காலை 8:30 9 மணி என்றால் எந்த அளவுக்கு சூரியன் வெளியே வந்திருக்கும், எந்த அளவுக்கு வெப்பநிலையை நம்ம உணர ஆரம்பிக்கும், தகிக்கிறது என்று சொல்லுவோம், வேர்க்க ஆரம்பித்திருக்கும். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இருண்ட மேகங்கள் தான் காணப்படும். எங்கு நோக்கியும் இருண்ட மேகங்கள். நமது செய்தியாளருடைய காட்சிகள் பார்த்தோம். அதாவது கடற்கரை மட்டுமல்ல, நிற்க முடியாத அளவுக்கு காற்றின் வேகமும் அதிகம் கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற சூழல்கள் நிலவுவதால் தான் இந்த புயலானது நீர் புயலாக இருப்பதால் அதிக அளவு மழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறவாமல் குறிப்பிட வேண்டும்.